யூஏயோட மோஸ்ட் வேல்யூபிளான பிளேஸ் எதுன்னு காட்டுட்டா? எல்லாம் பூஜ் கலீஃபா அது இதுன்னு பில்டிங், துபாயில் உள்ள பில்டிங்கு இல்லை ஷார்ஜாவில் உள்ள பெரிய பெரிய பில்டிங்லாம் காட்டுன்னு நினச்சிங்க. அதான் கிடையாது. மோஸ்ட் வேல்யூபிளே இந்த கச்சா பார்க்கிங் தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இந்தியாவில் எப்படின்னா பார்க்கிங் ஈஸி, லைசன்ஸ் எடுக்கிறது ஈஸி, ஆனால் கார் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் யூஏயில் கார் வாங்குறது தான் ரொம்ப ஈஸி, லைசன்ஸ் எடுக்கிறது கஷ்டம். அதை விட பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி கச்சா பார்க்கிங்குள்ளே கிடச்சிருச்சுன்னா யூஏயிலே உங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கின மாதிரி அர்த்தம். ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். 10 வருஷம் ஆனாலும் கார் அதே இடத்துல இருந்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும். யாரும் வந்து எடுக்க சொல்ல மாட்டாங்க. அந்த இடம் ஏதாவது பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் எடுப்பாங்க அந்த இடத்தையே. உங்களை காரை மூவ் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஆஃப் டைமுக்கெலாம் என்னென்னைக்கு வீக்கெண்டோ அப்போல்லாம் அந்த பார்க்கிங் பார்க்கணுமே, ஒரு ஜெகஜோதியாக இருக்கும். இந்த கச்சா பார்க்கிங்கில் எல்லா லக்ஸுரியஸான காரும் இருக்கும். ஆடி காரு, BMW, பென்ஸு, லேண்ட் க்ரூசரு, எல்லா இதுவுமே இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கெலாம் குக்கிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறாங்களோ, இன்றைக்கி போய் என்ன குக் பண்ணலான்னு எவ்வளோ யோசிக்கிறாங்களோ, அதே மாதிரி கார் வச்சுருக்கவங்களாம் இங்கே போய் இன்றைக்கி எங்கே பார்க்கிங் போடலாம், பார்க்கிங் கிடைக்குமா அப்படின்றது தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரோட் சைட் பார்க்கிங். ஆனால் இதுக்குமே 1000 dirhams 6 monthsக்கு. இந்த ஜோனுக்கு, இந்த பார்க்குக்கு இந்த ஜோனுக்கு வந்து 1000 dirhams, அந்த ஜோனுக்கு 1000 dirhams. இந்த ஜோன்லேருந்து அந்த ஜோனில் போடக்கூடாது, அந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன்லையும் போடக்கூடாது. எல்லா ஜோனுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது. வீடு இந்த ஜோனில் வச்சுட்டு அடுத்த ஏரியாவில் காரை போட்டால் என்ன ஆகிறது சொல்லுங்கள்? அதுக்காக தான் இந்த ஜோனில் தான். இந்த பெய்டு பார்க்கிங்குமே கிடைக்காது. இப்போ சொல்லுங்கள், யூஏயோட மோஸ்ட் வேல்யூபிளான பிளேஸ் கச்சா பார்க்கிங் தானே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.